Excellence is not a skill, it's an attitude. Ralph Marston. Hi viewers, welcome to Grammar, English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புதிய வார்த்தை. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சோஷியல் மீடியா ஆக்குபை பண்ணிட்டு இருக்க இந்த பரபரப்பான வாழ்க்கையில அதோடு தொடர்புடையதா புதிய வார்த்தைகள்லாம் வந்துட்டு இருக்கு இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி புதுசா வந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேன்சல் கல்ச்சர். கேன்சல் அப்படின்னா நீக்கி விடுதல் இல்லையா? ஆனா இந்த கேன்சல் கல்ச்சர் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்றது தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். பாருங்க, முதல்ல இந்த கேன்சல் கல்ச்சர் அப்படின்ற வார்த்தை அதை எப்படி நம்ம உச்சரிக்கலாம்? கேன்சல் கல்ச்சர், கேன்சல் கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கேன்சல் கல்ச்சர் அப்படின்றது ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். இப்போ இந்த கேன்சல் கல்ச்சருக்கு மீனிங் என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, cancel culture refers to the popular practice of withdrawing support for public figures and companies after they have done or said something considered objectionable or offensive. அதாவது ஒரு தனி மனிதர், பப்ளிக் ஃபிகர்னாக்கா பொது வெளியில ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவர், அவங்களையோ அல்லது ஒரு கம்பெனியையோ அவங்க எடுத்த ஒரு தவறான முடிவுக்காக உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படின்ற நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். எப்பவுமே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள்லாம் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எடுத்த முடிவு பிடிக்கல அப்படின்றதுக்காக அவங்களுடைய சப்போர்ட்டை அவங்க திரும்ப பெற்றுக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி நடக்கிறத நம்ம கேன்சல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, the practice or tendency of engaging in mass cancelling as a way of expressing disapproval and exerting social pressure. அதாவது அவங்க எடுத்த முடிவுக்கு நம்ம மறுப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்றத நம்ம வெளிப்படுத்துவதற்காக ஒரு மாசா கூண்டோட எல்லாருமே என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நம்ம கொடுத்த சப்போர்ட்டை திரும்ப பெற்றுக்கொள்வோம். அதை நம்ம இந்த கேன்சல் கல்ச்சர் அப்படின்ற இந்த வார்த்தையில மீன் பண்ணலாம். இந்த மாதிரி கூண்டோட ஒருத்தருக்கு சப்போர்ட்டை நம்ம திரும்ப பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு அவமானத்தை உண்டாக்குவோம் இல்லையா? இது பொதுவாக இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதுலலாம் நடைபெறுகிறது. இவ்வளோ நேரம் நம்ம கேன்சல் கல்ச்சர் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். பாருங்க, the power of social media's cancel culture can end the career within minutes. கேன்சல் கல்ச்சரை யூஸ் பண்ணுறதுனால அதோடைய பவர், அதோடைய திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருத்தருடைய கெரியரையே, ஒருத்தருடைய வாழ்க்கையே அது மினிட்ஸில் முடிச்சிடும். ஒரு சில நொடிகளில் அது காலி பண்ணிடும். பிரபலமான ஒருவருடைய வாழ்க்கையை, அவருடைய கெரியரை சில நிமிடங்களில் அழிச்சிடும். வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம கேன்சல் கல்ச்சர் அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷ்ல பேசணும்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கத்துக்கணும்னாலும் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்கறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கேன்சல் கல்ச்சர் அப்படின்ற இந்த வார்த்தையை நீங்கள் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.